வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம புக் பேக் சீரீஸில் 9th ஹிஸ்ட்ரிக்கான செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் லெசனோட நேம் என்னென்னு பார்த்தோன்னா பண்டைய நாகரிகங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து லெசன் 1க்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் போட்டாச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி செகண்ட் லெசனுக்கு ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்வு செய்க. சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை டேஷ் என்கிறோம். ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, சித்திரை எழுத்து. செகண்ட் கொஸ்டின், எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறை டேஷ். ஸோ அதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, மம்மியாக்கம். தேர்டு ஒன்று, சுமேரியரின் எழுத்து முறை டேஷ் ஆகும். ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி, கியூனிஃபார்ம் எழுத்து முறை. அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின், ஹரப்பா மக்கள் டேஷ் பற்றி அறிந்திருக்கவில்லை. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ குதிரை அண்ட் இரும்பு, ஸோ இதை ரெண்டு பற்றி மட்டும்தான் வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ ஆப்ஷன் பி வந்து சரியானது. அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் இழந்த மெழுகு முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை டேஷ் ஆகும். ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி, நடனமாடும் பெண். ஸோ இது எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டின், ஸோ 4 கூற்று வந்து கொடுத்து எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று, மெசபடோமியாவின் மிக பழமையான நாகரிகம் அக்காடியர்களுடைய நாகரிகம் ஆகும். செகண்ட் ஒன்று, சீனர்கள் ஹெரோக்ளிப் முறையை வளர்த்தெடுத்தார்கள். தேர்டு ஒன்று, யூப்ரடிஸ், டைகிரிஸ் ஆகிய ஆறுகள் மன்னார் வளைகுடாவில் கலக்கின்றன. ஃபோர்த்து ஒன்று, பாபிலோனிய அரசரான ஹெமுராபி பெரும் சட்ட வல்லுநர் ஆவார். ஸோ இதில் எது சரின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் சரி. ஸோ 4 1 மட்டும்தான் சரி, மற்ற ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணுமே வந்து தவறு. அடுத்து செவன்த் கொஸ்டின், யாங்ஷி ஆறு சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது. செகண்டு, பூடி சீன பெருஞ்சுவரை கட்டினார். தேர்டு, சீனர்கள் வெடிமருந்தை கண்டுபிடித்தனர். ஃபோர்த்து, தாவோயிசத்தை நிறுவியவர் மென்சியஸ் என்று சீன மரபு கூறுகிறது. ஸோ இந்த 4 கூற்றில் எது சரியானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்டு மட்டும்தான் சரியானது. சீனர்கள் தான் வந்து வெடிமருந்தை வந்து கண்டுபிடிச்சனர். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்களேன், யாங்சி ஆறு சீனாவின் துயரம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக யாங்சி ஆறு கிடையாது, மஞ்சள் ஆறுன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஊடி வந்து சீன பெருஞ்சுவரை கட்டினார்னு போடுறாங்க. ஆக்சுவலாக ஊடி கிடையாது, சி ஹுவாங்டி. ஓகேங்களா? ஸோ அடுத்து தாவோயிசத்தை நிறுவியவர் வந்து மென்சியஸ் கிடையாது, லாவோட்ஸ். ஓகேவா? அடுத்து 8வது கொஸ்டின், ஸோ 4 நாகரிகங்கள் வந்து எது வந்து சரியான காலவரிசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுமேரியர்கள், அசிரியர்கள், அக்காடியர்கள், பாபிலோனியர்கள். செகண்ட் வந்து பாபிலோனியர்கள், சுமேரியர்கள், அசிரியர்கள், அக்காடியர்கள். தேர்டு சுமேரியர்கள், அக்காடியர்கள், பாபிலோனியர்கள், அசிரியர்கள். ஸோ ஃபோர்த்து பாபிலோனியர்கள், அசிரியர்கள், அக்காடியர்கள், சுமேரியர்கள். ஸோ இதில் காலவரிசை வந்து எது சரியானதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் சரியானது. சுமேரியர்கள், அக்காடியர்கள், பாபிலோனியர்கள், அசிரியர்கள். ஸோ அடுத்து 9வது கூற்று காரணம். கூற்று வந்து மெசபடோமியா நாகரிகத்தின் அசிரியர்கள் சிந்துவெளி நாகரிகத்தின் சமகாலத்தவர் ஆவார். காரணம், அசிரிய ஆட்சியாளரின் ஆவணம் ஒன்று மெலுகாவிலிருந்து வந்த கப்பல்கள் பற்றி கூறுகின்றது. ஸோ இது கூற்று காரணம் வந்து சரிதான், ஆனால் காரணம் வந்து சரியாக கூற்றை வந்து விளக்கவில்லை. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி வந்து சரியானது. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் என்பது மனித தலையும் சிங்க உடலும் கொண்ட கல்லாலான மிகப்பெரிய உருவமாகும். ஸோ ஸ்பிங்ஸின்னு சொல்லுவாங்க அதை. அடுத்து செகண்ட் ஒன்று, எகிப்தியர்கள் தொடக்க காலத்தில் பயன்படுத்திய உருவ எழுத்து முறை டேஷ் ஆகும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா சித்திர எழுத்து முறைன்னு சொல்லுவாங்க. டேஷ் என்பது பல்வேறு குற்றங்களுக்கான சட்டங்களை விளக்கி கூறும் பண்டைய பாபிலோனியாவின் ஒரு முக்கிய ஆவணமாகும். ஸோ ஹெமுராபியின் சட்ட தொகுப்புன்னு சொல்லுவாங்க அதை. அடுத்து ஃபோர்த்து, சௌ அரசின் தலைமை ஆவண காப்பாளர் டேஷ் ஆவார். இது வந்து லாவோட்ஸ். அடுத்து ஃபிஃப்த்து ஒன்று, ஹரப்பா நாகரிகம் நிலவிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளின் மீதுள்ள டேஷ் உருவங்களும் ஓவியங்களும் அவர்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன. ஸோ சுடுமண் உருவங்கள்னு சொல்லுவாங்க அதை. அடுத்து 4 கூற்று கொடுத்துட்டு இது எதில் வந்து சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கூற்று பார்ப்போம். ஹரப்பாவில் உள்ள பெருங்குளம் அருகில் சில அறைகள் நன்கு கட்டப்பட்டிருந்தது. ஆக்சுவலாக இது ஹரப்பாவாக வரும், மொஹஞ்சதாரோவில் தான் வந்து பெருங்குளம் வந்து இருக்குது. ஸோ அப்போ அது தப்பு. செகண்ட் ஒன்று, யூனிஃபார்ம் குறிப்புகள் கில்காமெஸ் காவியத்துடன் தொடர்புடையவை. ஸோ இது வந்து சரியாக இருக்குது.
அடுத்து தேர்டு ஒன்று, சுடுமண்ணால் செய்யப்பட்ட உருவங்களும் செம்பில் செய்யப்பட்ட நடனமாடும் பெண் உருவமும் எகிப்தியர்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து எகிப்தியர்களின் கலைத்திறன் வந்து கிடையாது, ஹரப்பா மக்களோட கலைத்திறன். அடுத்து ஃபோர்த்து, மெசபடோமியர்கள் சூரிய நாள்காட்டி முறையை வகுத்தனர். இது வந்து தப்பு. சந்திரனை அடிப்படையாக வச்சு தான் வந்து 12 மாதங்கள் கொண்ட நாள்காட்டியை வந்து வகுத்திருக்காங்க, சூரியனை வச்சு வந்து கிடையாது. அடுத்து செகண்டு கூற்று, செகண்டில் வந்து ஃபஸ்ட்டு கூற்று ஒன்று பார்த்தோம் அப்படின்னா, அமோன் ஓர் எகிப்திய கடவுள். ஸோ இது வந்து சரியானது தான். ஸோ ரிமைனிங் 3 கூற்று பார்ப்போம். அரண்கள் சூழ்ந்த ஹரப்பா நகரத்தில் கோயில்கள் இருந்தன. கிடையவே கிடையாது, செகண்ட் தப்பு. பெரிய ஸ்பிங்ஸ் என்பது பழங்கால மெசபடோமியாவில் உள்ள பிரமிடு வடிவ நினைவு சின்னமாகும். ஸோ இதுவுமே வந்து தப்பு தான். பானை வணைவதற்கான சக்கரத்தை கண்டுபிடித்த பெருமை எகிப்தியர்களை சாரும். ஆக்சுவலாக இதுவுமே தப்பு. ஸோ சரியானது எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் 1 தான், அமோன் ஓர் எகிப்திய கடவுள். ஸோ அடுத்து வந்து பொறுத்துக, பாரோ அப்படின்னா எகிப்திய அரசர், பாபிரஸ் வந்து ஒரு வகை புல், பெரும் சட்ட வல்லுனர் யாருன்னு பார்த்தோன்னா ஹெமுராபி, கில்காமெஸ் அப்படின்றது வந்து பூமியின் மிக பழமையான எழுத்து காவியம், பெருங்குளம் வந்து மொகஞ்சதரோ. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லெசனுக்கான புக் பேக் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் லெசனுக்கான புக் பேக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.